பாரு பாரு. சார் 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 என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, நல்லா பாரு. சார் சார் அவங்க விட்டுருங்க சார். சார் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சார் வேணாம் சார். பரவாயில்லையடா, டக்குன்னு பாயிண்டே புடிச்சிட்டே நீ. இவ்வளவு நடந்தும் இப்போ வரைக்கும் இவளுக்கு ஒன்னும் ஆகல. நீ வள்ளி கல்யாணத்தை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணன்னு வைய, அதுக்கப்புறம் நீ இவ்வளவு உயிரோட பார்க்க முடியாது. பாக்குறியா பாக்குறியா? சார் 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 அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். சார் அந்த பயம் இருக்கட்டும். அது எப்படா அப்பனும் அவனும் இவளுக்கு அவ்வளோ விசுவாசியா இருக்கிறீங்க? இங்க பாரு, உங்களோட விசுவாசம் எல்லாம் இவளோட உயிரை காப்பாத்தாது. இப்போ நீ நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் இவன் உயிரோட இருப்பான். இல்லனா தன்னை சதறிடும். சார் 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 அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க சார். இப்போ நான் என்ன சார் பண்ண சொல்லுங்க சார், நான் பண்றேன் சார். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்குல்ல. இப்போ நீ ஒழுங்கா கிளம்பி போய் ரேணுகா கழுத்துல தாலியா கட்டு. அப்பதான் இவ உயிரோட இருப்பா. இல்லன்னு வையே, ஷூட் பண்ணிடுவேன். இப்பே ஷூட் பண்ணிடுவேன். சார் நான் கட்டிடுறேன் சார், கட்டிடுறேன் சார். சார் அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க சார். அது கிளம்புடா. டேய் வேங்க என்ன பண்றான்? அட்டன் பண்ணி பேசு மச்சான். பங்கு சொல்லு பங்கு. டேய் எங்கடா இருக்கீங்க? அவனை ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டீங்களா? பங்கு அங்க மண்டபத்துக்குள்ளதான் பங்கு இருக்கோம். அவனை ஹாஸ்பிடல்ல சேர்த்தாச்சு பங்கு. டேய் இங்க பாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. என்ன பண்ணணும் சொல்லு பங்கு. ஹெல்ப் கிளப்பிட்டு இருக்க. எப்படியாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ரஞ்சித்தை ஸ்டேஜ் பக்கம் வர விடாம பாத்துக்கங்கடா. அவன் ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது, அப்படியே லாக் பண்ணிடுங்க. சரி பங்கு, பண்ணிடுவோம் பங்கு. ஆமா நீ மண்டபத்துக்குள்ளதானே இருக்க, ஏன் இப்படி பதட்டமா பேசுற? டேய் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா, முதல்ல நீங்க போய் ரஞ்சித்தை லாக் பண்ணுங்கடா. சரி பங்கு. டேய் என்னடா சொன்னா? டேய் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அந்த ரஞ்சித்தை லாக் பண்ண சொல்றான்டா. டேய் ஏற்கனவே அங்க ஒருத்தர் துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்கான். இதுல இதெல்லாம் எப்பரா பண்ண முடியும்? இந்த பாருங்கடா, வேலனுக்காக நாம இதை செஞ்சுதான் ஆகணும். கூட வர்றவங்க வாங்க. டேய் டேய் வாடா. வேலு இன்னும் கொஞ்ச நேரத்துல வள்ளி எனக்கு சொந்தமாயிடுவா. அதுக்கப்புறம் என்னதான் நீ டைவடிச்சாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் மீறி நீ தான் ட்ரை பண்ணான்னு நினைச்சேன்னு வை, அப்படியே மூஞ்சில ஒரே பஞ்ச், நீ காலி. ஸ்மால் பாய். வணக்கம். என்ன மாப்பிள்ள இல்ல வாட்டா மூஞ்ச காட்ட ரொம்ப நல்லவனா இருப்பான் போலயே. டேய் சிரிச்சதெல்லாம் போதும்டா, அந்த துப்பாக்கிக்காரன் வரதுக்குள்ள இவனை தூக்கி உள்ள போடுங்கடா. டேய் மாப்பிள்ள எதுக்கு எக்ஸ்ட்ரா மருந்து அடிச்சு விடுமாடா? டேய் போதும்டா, இதுவே 1/2 மணி நேரத்துக்கு மேல தாங்கும். செத்துக்கிட்டு தொலைய போறான். வாங்க.
வேலு டேய் அவனை கூட்டிக்கிட்டு வர சொல்லி அனுப்புனா நீ என்னடா வாட்ச்மேன் மாதிரி ரூமுக்கு வெளிய வந்து நின்னுட்டு இருக்க? அவன் கதவு பூட்டிட்டு திறக்கவே மாட்டாமா. என்னது கதவு பூட்டிட்டு திறக்க மாட்டேன்றானா? ஆமாப்பா, ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு கதவு பூட்டிட்டு போனவன் இப்ப வரைக்கும் ஆளே காணப்பா. கூப்பிட்டுட்டே இருக்கேன். தெரிஞ்சு போச்சு. காலையில அதை இதன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இப்பவும் ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன இப்படி அம்மா, பேசுறீங்க? என்ன அதெல்லாம் இல்லம்மா, வந்துருவாமா. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. ஏங்க எவ்வளவு நேரத்துல அங்க வருவான்? ஏங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எவ்வளவு நேரமா ஆக போகுது? இதோ பாருங்க, இந்த தடவை உங்க புள்ள ஏதாவது ஏடா கூட பண்ணா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். அண்ணன் வந்துருச்சு. என்னாச்சுப்பா? ஏன் எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஏப்பா, நீ ரொம்ப நேரமா கதவை திறக்கலன்னு சொல்லி ஒரே கலவரம் ஆயி போச்சுப்பா. கலவரம் ஆயிடுச்சா? சாரி, நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அட ஏன்பா, அதுக்குள்ள நீ ஓடி போயிட்டேன்னு சொல்லி ஒரே குத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போலாம் வா. வாங்க. வா வாங்க. வாங்க. ம்